ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரியாணி ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான மட்டன் பிரியாணியை ஈஸியாக குக்கரில் தம் போட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 1 கிலோ செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி ஈஸியாக செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம ஜீரக சம்பா அரிசியில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் குக்கரை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு 200 ml ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன், குக்கிங் ஆயில். இதில் 3 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து பொரிய விட்டுருங்க. இதில் ஸ்லைஸ் பண்ண பெரிய வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். பெரிய சைஸில் ஒரு 5 எடுத்திருக்கேன். அப்போ 1 கிலோக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் இந்த ஆயிலில் நல்லா வதங்கி வரணும். ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க, சீக்கிரமாகவே உங்களுக்கு வதங்கி வந்துடும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்குமே உங்களுக்கு நல்லாவே வதங்கி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற ஐட்டம் எல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இது டேபிள் ஸ்பூனில் ஒரு 7 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1 கிலோவுக்கு இதுதான் மெஷர்மெண்ட்டு. இது கூட ஒரு 3 பச்சை மிளகாயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லாவே நம்ம வதக்கி விட்டுக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போய் நல்லா நமக்கு ஒரு ஃப்ளேவர் வரும். நல்ல மணம் வரும்போது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். நான் 5 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்ல பெரிய தக்காளி. தக்காளி நல்லாவே பழுத்திருக்கும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கலர் வரும். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பை இப்போவே நான் சேர்த்துக்கிறேன். 1 கிலோ பிரியாணிக்கு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். மிளகாத்தூளும் அதே மாதிரி ஆச்சி இல்லை சக்தி பிராண்டோடது எடுத்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் மெஷர்மெண்ட்டு. இதில் எது எடுத்திங்கனாலும் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தக்காளி நல்லாவே வதங்கி வரட்டும். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம மல்லி புதினா இலைகளை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே இது கூட சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுறலாம். ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த மல்லி புதினா இலைகள் எல்லாமே வதங்கி வந்துடும். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு பொடி, அதாவது நம்ம பிரியாணி மசாலா பொடி. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். நான் இன்றைக்கி சக்தி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் 5 விசில் விட்டு 3/4 வாசி வேக வச்சு எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். வேக வைக்காமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா மட்டன் உங்களுக்கு சரியாக வேகாது. அதனால் மட்டன் பிரியாணி செய்யும்போது மட்டும் கண்டிப்பாக ஒரு ஹாஃப் ஆவது நீங்கள் குக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இது கூட சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு தம் போட்டு வரும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்த உடனேவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா உங்களுக்கு மேலே திரியாக இருக்கும். ஸோ கடகட நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மட்டன் அந்த மசாலா கூட நல்லா செட் ஆகி நல்லா ஆயில் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லாவே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அளவு தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு ஆயில் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1க்கு 1.5 தண்ணி சேர்த்துக்க போகிறேன். அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் ஜீரக சம்பா அரிசி சேர்க்குறேன் இல்லைங்களா, அதனால். ஸோ 1க்கு 1.5 தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் ஜூஸை நம்ம பிழிஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் இந்த மாதிரி லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கசப்பு தட்டின மாதிரி வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆட் பண்ணி இந்த டயத்தில் உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ரைஸ் சேர்க்கும்போது உங்களுக்கு உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஏன்னா பிரியாணினாலே கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஜீரக சம்பா அரிசியை ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி கரெக்டாக ஒரு ½ அன் ஹவர், அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ ஃப்ளேமை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா ரைஸையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி ரைஸு அப்புறம் இந்த தண்ணி எல்லாமே நமக்கு ஒன்றா திரண்டு வரும். அந்த டயத்தில் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ வரைக்கும் இதில் நான் நெய் சேர்க்கவே இல்லை. நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்கும், நல்லா பசவாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே நீங்கள் ஒரு 4-5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டு மேலே விசில் போட்டு ஃப்ளேமை லோவில் வச்சுருங்க. ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு 15 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுருங்க. 15 மினிட்ஸுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆனால் குக்கரை நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எகெயின் 15 மினிட்ஸுக்கு நீங்கள் தம்மில் விட்டுறணும். அதாவது 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. மேலே விசில் போட்டுறணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான தம் பிரியாணி உங்களுக்கு ரெடி ஆகிடும்.
இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா சாப்பாடு தம்மாகி நல்லா பொல பொலன்னு உதிரியாக இருக்கும். நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணுனதுக்கப்புறம் ரொம்ப பொறுமையாக நீங்கள் கிளறி விடுங்க. படபடன்னு கிளறிடாதீங்க. உங்களுக்கு அப்புறம் ரைஸோட கன்சிஸ்டன்சியே போயிடும். இப்போ பாருங்கள், நான் சொன்ன இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களாலேயும் சூப்பரான டேஸ்ட்டில் பாய் வீட்டு பிரியாணி செய்ய முடியும். இது கூட ரைத்தா, பாயில்டு எக்கு, சில்லி சிக்கன் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குக்கரில் வைக்கும்போது நம்ம ஈஸியாக செஞ்சுமே முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் ஆஹா வேர்ல்ட இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சீக்கிரமாகவே ஒரு சூப்பரான வீடியோவில் எல்லாத்தையுமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.